இன்றைய கால இளைஞர்கள் பெரும்பாலும் கை கால்கள் நன்றாக இருந்தும் கூட உழைப்பதற்கு பயப்படுகிறார்கள். சோம்பேறித்தனமாக இருக்கிறார் என்றே நாம் கூறலாம். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞன் ஒருவர், அவர் பிறக்கும்போதே மாற்றுத்திறனாளியாக தான் பிறந்தார். ஒரு வழி இல்லாமல் அவரை குடும்பத்தினர் வச்சு காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். இருப்பினும் அவருடைய தந்தை அவன் 10 வயது இருக்கும்போதே இறந்து விடுகிறார். ஒரே பையன்தான். அவனுடைய தாயார் கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்த்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவனுக்கு 20-22 வயதாகிறது. தன்னுடைய இந்த உடல்நிலையை நினைத்து மிக வருத்தப்படுகிறான். வேலைக்கு போக நினைத்தால் அவனுக்கு வேலை எங்கேயும் கிடைக்க மாட்டேன் என்கிறது. ஆனால் உழைக்க நினைக்கின்றான். உடல் ஒத்துழைக்கவில்லை. கடைசியாக அவன் போய் சேர்ந்த இடம்தான் ஒரு டாஸ்மாக் கடை. அங்கே அவன் பார்க்கின்ற வேலை அவனுக்கே பிடிக்கவில்லை தான். இருப்பினும் குடும்ப சூழல் கருதி, தன்னுடைய உடல்நிலையான அந்த கஷ்டமான உடல் ஈனத்தை கருதி அந்த வேலை செய்கின்றான். நான் நினைத்து பார்ப்பதுண்டு, நன்றாக உடல் உறுப்பு இருக்கின்றவர்களுக்கு உழைக்க வேண்டுமென்ற மனம் இருப்பதில்லை. ஆனால் உழைக்க வேண்டுமென்ற மனம் இருக்கின்ற இவனை போன்றவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனையோ என்னவோ தெரியவில்லை. அவர்களால் நடக்க முடியவில்லை, கைகால் அசைக்க முடியவில்லை. இருப்பினும் இவனுக்கு ஒரு கை ஒரு கால் சரியாக இருப்பதால் அதை வைத்து கொண்டு அந்த டாஸ்மாக் கடையில் வேலை செய்வதை பார்க்கும் பொழுது அவனை எனக்கு ரொம்ப பாராட்ட தோன்றும். அப்பொழுதுதான் ஒரு வரி, பாடல் வரி, உழைக்கும் கைகள் எங்கே, உண்மை இறைவன் அங்கே, அணைக்கும் கைகள் யாரிடமோ, ஆண்டவன் இருப்பது அவரிடமே என்ற ஒரு பாடல் வரி ஞாபகத்துக்கு வரும். உழைப்பு 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 ஒன்றுதான் தெய்வம் என்பதை உணர்ந்தவன் அவன்.